இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இந்த படத்தையும், இந்த கதையும் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி இருக்காங்கல்ல ஹீரோயின். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆரம்பிச்சு, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதை நகர்ற மாரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்டிங்கிற மாரி தோணுச்சு. ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. பயங்கர சென்டிமென்டலான ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிட்டு உள்ள வரும்போது, அங்க இருக்கிற அந்த ஃபேமிலி சென்டிமென்ட்ஸ் மூலமா இவங்க என்ன மாரிலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு கூட இந்த குடும்பம் நம்மள அனுமதிக்கவே இல்லையே அப்டிங்கிற ஒரு அந்த பிரச்சனை இருக்குல்ல. அவ்ளோ டாக்ஸிசிட்டிக்கு நடுவுல அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அந்த பிரச்சனைகள கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணே பிரச்சனைக்குரிய ஆளா மாத்துற விக்டிம் ப்ளேம் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ப்ளேவும் இந்த படத்துக்குள்ள இருக்குது. சோ அந்த ஆங்கிள்ல இருந்து இந்த படத்த ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா, வேற ஒரு குவாலிட்டியான படமா இது வந்திருக்குமோன்னு தோணுச்சு. இன்னொரு ஆங்கிள்ல கொட்டுக்காளி கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, கொட்டுக்காளி வந்து அந்த தாய்மாமன் அப்படிங்கிற விஷயம் வந்து அத எவ்வளவு குளோரிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை வருது அப்படிங்கிறத பேசுற ஒரு படமா தான் இருந்துச்சு. ஏன்னா சூரி வந்து அதுல அந்த ஆனபெனுக்கு தாய்மாமாவா வருவாரு. தாய்மாமா அப்படிங்கிறதுனாலே அந்த பொண்ணு வயசுக்கு வர்றப்ப சீர் செய்றதுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வளர்றது, காலேஜ் படிக்கிறது, போறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களுக்கும் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்குது. அதுக்காக இவரு வந்து எவ்வளவு வந்து பினான்சியலி கஷ்டப்பட வேண்டி இருக்குது. அப்படி அவரு ஒரு பக்கம் சஃபர் ஆகுறாரு அப்படின்னா, அதுக்கு பதிலா அந்த பொண்ணு வந்து இவரே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த பொண்ணு இருக்குல்ல. வேற யாரையும் லவ் பண்ணிறக் கூடாது. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிறக் கூடாது. இப்ப நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன். நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் அந்த பொண்ணு கிரியேட் ஆகுதுல்ல. சோ இந்த தாய் மாமா அப்படிங்கிற உறவ வச்சு 2 பேரும் எப்படி ஒருத்தர் சுரண்டிக்கிறாங்க, எவ்வளவு அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க அப்படிங்கிறத தான் அந்த படம் பேசியிருந்துச்சு. ரொம்ப நியாயமா அந்த படம் அத பேசியிருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அதே தாய் மாமா உறவ வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்ணி எடுத்திருக்காங்க.